ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்னதாக ஒரு குட்டி அறுவடை டைம் இல்லை. ஸோ இருந்தாலும் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அறுவடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த இதை பறிச்சிக்கலாம். எவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு தெரியல. சரி, இருந்தாலும் இந்த சைஸில் பறிச்சிட்டேன். எதையுமே சரியான சுவையில் சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெரைட்டியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய 53 வயசில் இந்த வரியில் உருண்டை தான் பார்த்துருக்கேன், நீளம் பார்த்ததில்லை. நீங்கள் எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட பெயர் என்ன, இது எந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பறிக்கலாம்னு யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம எதுக்காக இப்படி அவசரமாக கொஞ்சோண்டு காய் பறிக்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க, டைம் இல்லை ஆனாலும் பறிக்கணும் அப்படின்னு ஏன் வந்தேன் அப்படின்னாக்க, கொஞ்சம் பேருக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன அறுவடையோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கோவக்காய் ஒரு 4-5 கிடக்குது. அவரைக்காய் ஒரு 2-3 தான் வருது. ஏன்னா மொத்தமே 4 செடி தான் வச்சிருக்கேன். அது 4ல் 2 தான் காய்ச்சிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் இன்னும் காய்ப்புக்கு வரல. அதனால ஒரு 2 நாள் அறுவடை பண்ணோன்னா ஒரு சாம்பார் வைக்கிற அளவுக்கு வருது. 3 நாள் அறுவடை பண்ணோன்னா பொரியல் வைக்கிற அளவுக்கு வருது. நிறைய பேர் செடிய வரையோட விதைகள் கேட்குறீங்க. நம்ம இப்போ தான் காய்கள்லாம் பறிச்சிட்ருக்கோம். இப்பயே விதைக்கு விட முடியாது. விதைக்கு விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காய்ப்பு நின்றுடும் இல்லையா? அதனால் நம்ம இப்போதைக்கு விடலை. நான் விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு டெய்லி வருது. ஒரு 2 செடியில் 4 செடி வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் நோய் விழுந்துடுச்சு, நோய் ஆயிடுச்சு. அதனால் இப்போ லேட்டாக தான் இனிதான் காய்க்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 தான் வருது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நம்ம பறிக்க போகிறோம். கொஞ்சம் நிறைய தேவைப்படுறதுனால இப்போதைக்கு நான் இது பண்ணிக்கிறேன், மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கீரை பறிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பீக்கங்காய் ஒரு 2 கிடக்கு. எல்லாருக்கும் பீக்கங்காய் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு மிஸ் மட்டும் லீவ்ல இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் பீக்கங்காய் கொடுக்கல. அதனால அவங்களுக்கு இதை கொடுத்துடலாம். 2 இருக்கு. இந்த 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகே, 2 பறிச்சுட்டேன். இந்த 2 அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் கீரை எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருவோம். இப்போ கீரை பறிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பறிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நிறைய தான் பறிச்சிருக்கேன். இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது, பிக் ஷாப்பர் இவ்வளோ தான் கொள்ளும். ஸோ ஒரு 3 பேருக்கு நான் பறிச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா, வாங்க, கோவக்காய் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு 4-5 கிடக்கும். போற வழியிலேயே கத்திரிக்காய் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இங்க பாருங்க. கத்திரிக்காய் ஒரு 3 பறிச்சிருக்கேன். கண்ணில் தட்டுப்படுறப்ப அப்படி அப்படியே பறிச்சிடுறது தானே சரி. பாருங்க, முள்ளு கத்திரிக்காய்.
பாருங்க எவ்வளோ பெருசா முத்தல ரொம்ப பெருசாயிடுச்சு. சரி, பழுத்து பழமாலாம் கிடக்குது. இருக்கா இந்த அவ்வளவுதான். ஓகே, ஒரு வழியா இங்க பாருங்க கோவக்காய் ஒரு 5-6 கிடந்தது. அது போக இங்க பாருங்க இது ஒரு காய், இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, அப்புறம் இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. அது போக பீர்க்கங்காய், நுரை பீர்க்கன், கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை பறிச்சிருக்கோம். வேற வெண்டைக்காய் கிடந்துச்சு, வெண்டைக்காய் ஒரு 2 இருந்தது, அதையும் பறிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ் இந்த 3 இருக்கு. பச்சை தான் கிடக்குது. கட் பண்ணி ப்ரூன் பண்ணியிருக்கேன்ல, அதனால அதெல்லாம் வரல. ஓகே, 3 காய் வந்திருக்கு. வேற எதுவும் கத்தரிக்காய் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு பார்ப்போமா? வெள்ளை மட்டும் ஏன் பறிக்காம இருக்கும்? வெள்ளை கத்திரிக்காய் கிடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதான் இருக்கு. இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து பறிக்கலாம். இதோட இந்த அறுவடையை முடித்துட்டு ஈவினிங் வந்து நிதானமா பறிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை.